நான் பணியில் இருக்கும்போதே ஒரு சிறைவாசி விடுதலை பண்றாங்க. பண்ணிட்டு ஒரு வாரத்துல மறுபடியும் அந்த சிறைவாசி லைஃப் டைம் கழிச்சு வருங்க. ஒரு ஆயுளை கழித்தவர் வெளியே போறாரு. அடுத்த வாரத்துல உள்ள வந்துட்டாரு. அவர் தனியா கூப்பிட்டு போய் விசாரிச்சேன். அவரு என்ன சொல்றாரு? எனக்கு யாருமே இல்லைங்க. வெளியே எனக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. நான் என்ன செய்யட்டும்? எனக்கு புகலிடம் இது ஒண்ணுதான். அதனால சின்ன ஒரு குற்றத்தை செஞ்சு நான் இப்ப உள்ள வந்துட்டேன். நீங்க என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னாரு. அதாவது ஆஃப்டர் கேர் அப்படின்றது சரியாக ரீச் ஆகலன்னு அர்த்தம். பாளையங்கோட்டையில ஒரு சிறைவாசி விடுதலை ஆகிறாரு. விடுதலை ஆனா அடுத்த மாதத்திலே உள்ள வந்துடுறாரு. என்னன்னு கேட்டாச்சுன்னா அவர் சரியாக நம்ம காவல்துறையோடு சரியான போக்கு காட்டாததுனால அவரு ஏதோ இது பண்ணியிருக்காரு. உள்ள பிடிச்சு கொண்டு போட்டாங்க. அப்ப உள்ள பிடிச்சிட்டு போட்டுட்டா. ஏன்னா 3 மந்த்ஸ்க்கு அவங்க எந்த ஒரு குற்றம் செய்யக்கூடாதுங்க. இதுங்க சிறைவாசிகள் எந்த குற்றத்திலும் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி நீங்க கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. விதிகளில் இருக்கிறது அவர்கள் மது அருந்தக்கூடாதுன்னு விதிகளில் இருக்கிறது. ஏன்னா மது அருந்துதல் அப்ப அந்த மேனுவல் இதுல அது சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி எந்த தகராறு பெட்டி கேஸ்ல எதுவும் வரக்கூடாது. ஸோ அப்படி உள்ள வந்தாச்சு என்னாச்சு, இவரோட ரிலீஸ் கொடுத்தாங்க பாருங்க. ஆஃப்டர் லைஃப் முடிச்சு அவருக்கு ரிலீஸ் ஒன்று கொடுப்பாங்க. ப்ரீமெச்சூர் ரிலீஸ். அந்த ப்ரீமெச்சூர் ரிலீஸ் கேன்சல் ஆகி போகும்.